பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மேற்கொண்டு தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது இறைவனின் தோற்றங்களை பார்க்கலாம், இறைவனை உணரலாம், இறைவனோடு பேசலாம், இறைவனோடு வாழலாம், இறுதியில் இறைவனாகவே ஆகலாம். இதுதான் இந்து மதத்தினுடைய உச்சக்கட்ட ஒரு முயற்சி. நீ இறைவனாகலாம் என்பது இந்து மதத்தினுடைய தனித்தத்துவம். தத் துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்பதுதான் உயர்ந்த ஆன்மீக இறுதி நிலை. இதை எல்லாராலும் அடைய முடியும். அவர் பெரிய சந்நியாசி, அவர் மகான் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருமே மகான்கள் தான். நம்ம முயற்சி எடுத்துக்கல. இப்போ நான் சொல்லும்போது கூட சில பேர் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசலை அப்படின்னு கூட சொல்லலாம். இறைவனின் தோற்றங்களை பார்க்கலாம், இறைவனை உணரலாம், இறைவனோடு வாழலாம் என்பதெல்லாம் பரிபூரணமான உண்மை. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்த்து நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்ற உடனே ராமகிருஷ்ணர் சொன்ன வார்த்தை, உன்னோடு பேசுவது போல் நான் இறைவனோடு பேசுகிறேன், உனக்கும் இறைவனை காட்டுகிறேன் என்றார். இதுதான் உண்மையான நிலை. இது எல்லாராலும் அடைய முடியும். விவேகானந்தர் அதுவே வேலையாக முயற்சி செய்து தேடி ராமகிருஷ்ணர் சொல்லியபடியே இறைவனை உணர்ந்தவர். உலகெங்கிலும் இறை ஆற்றலை பற்றி மிக அழகாக விளக்கியவர். சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் ரொம்ப கஷ்டமே இல்லை. ரொம்ப எப்போவுமே ஈஸியஸ்ட் வே. இப்போ பகவான் பார்த்திங்கன்னா, பகவான் ரெண்டே வழி சொல்வார். நான் யாருன்னு விசாரம் பண்ணு, இதுக்கு எந்த செலவும் இல்லை. இன்னொன்று, அது முடியலையா, நீ என்ன பண்ணிவிடு, சரண்டர் பண்ணிவிடு. சரண்டர் என்றால் சரணாகதி அடை. ஒரு பேராற்றலுக்கு நீ சரணாகதி அடைந்து விட்டு சும்மா இரு. இதுதான் பகவான் சொல்லி கொடுக்கறது. அதனால் இது என்ன, இதில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்படித்தான் நம்ம கஷ்டப்படாமல் இறைவனை அடைய முடியும். அதுக்கு உண்டான வழியை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மனசு சுத்தமாக இருக்கணும். சுத்தமான மனசை உடையவன் இறைவனை பார்ப்பான், இறைவனோடே வாழ்வான், இறைவனை உணர்ந்து விடுவான். சுத்தமான மனசுன்னா எப்படி சார்? வள்ளுவர் மாதிரி இந்த தர்மத்தை விளக்கிறதுக்கு எவனாலே முடியாது. எப்பேற்பட்ட ரிஷிகளாலும் கூட சொல்ல முடியாத ரகசியமான விஷயங்களை 1.5 அடிக்குள்ளே அழகாக சொல்லிட்டார். தி ஹையர் யூ கோ த கூலர் இட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேலே போக போக ஈஸியாக இருக்கும். அதுபோகல உயர்ந்த சிந்தனை இருக்கின்ற பொழுது உங்களால் நீங்கள் நினைக்கின்ற அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடலாம். மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். தர்மங்களெல்லாம் பெரிய தர்மம் என்னன்னா சுத்தமான மனசு இருக்கணும். சுத்தமான மனசு இருந்தால் இறைவனை அடையலாம். அதுதான் தர்மம், வேறு தர்மமே இல்லை. அனைத்து அரண், தர்மங்களுக்கெல்லாம் மேலான தர்மம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரத்தன்மை உடையது அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அதுதான் பகவான் அதாவது இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய தன்மை
சுத்தமாக இருத்தல், தூய்மையாக இருத்தல். அவரிடம் நாம் செல்வதற்கு நாமும் நம் மனத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். தூய்மைன்னா என்ன? அதில் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. மனுஷன்னா நல்லது கெட்டது ரெண்டையுமே நினச்சிட்டே இருப்பான். நீ நல்லதை மட்டுமே எண்ணுவாய், பேசுவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அடுத்தவன் நல்லா இருந்தால் நமக்கு உதவினா உதவக்கூட முடியும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அதுக்கு நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும். தூய்மையாக வைக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் ரொம்ப ஈஸியான, இது மனிதர்களுக்கு பழக்கம் இல்லை. நீ வேற நான் வேறேங்கிற எண்ணம் நமக்கு நிறைய இருக்குது. அதனால் நம்மால் எல்லாரையும் அன்பு செலுத்த முடியாது. நம்ம அன்பு செலுத்தும் போது வித்தியாசம் பார்க்குறோம். ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு, 1008 சிந்தனை, இதையெல்லாம் தாண்டி அன்பாகவே இருக்கின்றவன் இறைவன். ஆக நாமும் அன்பாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவது தான் இறை வழிபாடு. நீ காலங்காத்தால் எழுந்து பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாரையும் நேசி. உன்னால் எவ்வளோ முடியுமோ உன் தகுதிக்கு ஏற்றாப்பில் அடுத்தவங்களுக்கு உதவி செய். என்ன, அதாவது வள்ளுவர் அதெல்லாம் அழகாக சொல்வார். ஒல்லும் வகையால் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். எங்கே போனாலும் உன்னால் எதாவது முடியுமா, எதாவது 4 உதவிகளுக்கு செய். ஒன்றுமே இல்லைன்னா 4 நல்ல வார்த்தைகளை பேசு, இனிமையான சொற்களையே சொல்வாய். இதெல்லாம் பகவான் கவுண்ட் பண்ணுவார். கடவுள் உன்னுடைய வார்த்தைகளை மிகவும் அப்படியே அளந்து கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல தான் உன்னை நடத்துவார். நீ வாயிலிருந்து எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாயோ அந்த வார்த்தை திரும்ப உன்னை அடையும். அதனால் எப்போவுமே நல்ல வார்த்தை, எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துங்க. நமக்கு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு அவனே நல்லா இருக்கானேன்னு எல்லாருமே உடன் பிறந்தவர்கள் தான். இது வேத கருத்து, நான் சொல்லலை. வேதம் சொல்கிறது, வேற்றுமை பார்க்காதே, வேற்றுமை கண்டவன் மரணமே காண்பான். நீ வேற்றுமை பார்த்தானா திரும்ப பிறக்கணும். எல்லாருமே ஈஸ்வரனாக பார், இப்போ பிரச்சனையே இல்லை. நம்ம அடிக்க வரவனும் ஈஸ்வரன் தான். அந்த மெய்ப்பொருள் நாயனார் சொன்னாப்புல, தத்தா அவர் நம்ம வருங்கிறான். கத்தியை வச்சு குத்திட்டு போயிருக்கான், மறைமுகமாக கத்தியை வச்சு குத்திட்டு போயிருக்கான். ஆனால் அவன் சிவனடியார் வேஷம் தரித்திருந்ததால் மெய்ப்பொருள் நாயனார் சொன்னார், தத்தா அவனை பத்திரமா அவன் ஊரில் கொண்டு விடு, அவர் நம்மவர்னா. இதுதான் சிவபக்தி, இதுதான் தெய்வ பக்தி. இன்னா செய்தார்க்கும் இனிவே செய்யும் பண்பு. இதெல்லாம் சும்மா வார்த்தையில் இருக்கிறது இல்லை, நீங்கள் பழகி பாருங்கள். நான் அப்பவும் சொல்லுவேன், தெருவில் போகும்போது தெரிஞ்சவங்களை பார்த்து சிரிங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ஹலோன்னு கூட சொல்ல வேணாம், வெறும் சிரிங்க, அப்படியே பழக்கம் பண்ணுங்கள். அப்புறம் அவர் என்ன சார்னு பேசுவார். ஏதாவது ஒன்று கீழே போட்டாரா, இருந்தாங்க சார் எடுத்துங்கன்னு எடுத்துக்கொடு. இப்படியே நம்ம ஒருத்தருக்கு பழகும்போது நம்மளுடைய நல்ல பண்புகள் நமக்கு வளரும். அவளுக்கு வளருதோ இல்லையோ நமக்கு வளரும். ஆக 2 பாயிண்ட் சொன்னேன். 1 இஸ் மனசை தூய்மையாக வச்சுக்க. அடுத்தது, எந்த நேரத்திலும் எல்லோரிடமும் அன்பாகவே இரு. அன்புதான் இறைவன், இதை தாண்டி இறைவன் இல்லை. அதுக்கு தான் அன்பே சிவம் அப்படின்னாங்க. இதெல்லாம் சத்தியம். இந்த 2 பண்பை வச்சுட்டு எப்படி கடவுளை உணரலாம் என்பதை நாளை பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.